3000. ஆனா மீன்பிடி தடைக்காலம்னால மீன் வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஐஸ் வச்ச மீன் தான் இருக்கும். இப்பதாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பைப்பர் போட்டு போகுது. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே மீன். டிவில தான் சொல்றாங்க நிறைய நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். கம்மியா தான் அந்த மாதிரில பிளேட்ல வருது. மீன் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஆனா முள்ளு இருக்கும். பாருக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. பார்ல ஆமா சைட் டிஷ் மெயினா அதுக்கு யூஸ் செய்வோம். சங்கரா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முள்ளு மீன் தான் சாப்பிடணும். அதுதான் எதுவுமே கொழுப்பு சத்து எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும். சூர மீன், அண்டர்டேக்கர் மீன். மீன்பிடி தடைக்காலத்தப்போ மீன் வாங்கலாமா வேணாமா? மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இருக்காதா? இல்லை மீன் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ? இப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். வாங்க சைதாப்பேட் மீன் மார்க்கெட்ல இந்த டவுட்டுக்கான எல்லா கொஸ்டினும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே. எவ்வளோ வெள்ளை ஓவல்? வெள்ளை ஓவலுங்க 1800 ரூபாய். 1 கிலோ. 1 கிலோ. ஷார்க்குண்ணே இது 400 ரூபாய். ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய். ஹோல்சேல் ரேட்டு. இன்னைக்கு ரேட்டு? இன்னைக்கு ரேட்டு தான் அது. இன்னைக்கு ரேட் தான். இது சங்கரெல்லாண்ணே? சங்கரா வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய். இது கருப்பு ஓவலோட ரேட் அதிகம் தானே? அது 1000 ரூபாய் போகுது. கருப்பு ஓவல் பெருசு. சரி. வஞ்சிரம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் போகுது. இது நார்மலா இருக்க ரேட்டோட அதிகமா இருக்கானே? இப்போ ஸ்ட்ரைக் டபுள் 61 நாள் மீன் பிடிக்கும். எவ்வளோ இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா கிலோக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமா. வஞ்சிரம் சூப்பரா இருக்கும். என்ன வறுத்து சாப்பிட்டா வெயிட் போவாங்க. எக்ஸ்போர்ட் ஐட்டம். இது கடைக்கு ரொம்ப ஆமாண்ணே. வெள்ளை வால் ரொம்ப கிடைக்கிறது. கருப்பா வால் டக்குனு கிடைச்சது. இது கிடைக்காது. இது கிடைக்கும். வறுத்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சால்ல கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனா மீன்பிடி தடைக்காலம்னால மீன் வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஐஸ் வச்ச மீன் தான் இருக்கும். இப்பதாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பைப்பர் போட்டு போகுது. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குமே மீன். ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும்னு பயப்படுறாங்க. ரேட் ஒன்றும் ஜாஸ்தி தான். மீன் பார்த்தீங்கன்னா பொருள் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விட. ஆமா. இப்போ ஏன்னா ஐஸ் இல்லாம ஃப்ரெஷ்ஷா வரும். மீன் லைட்டா தான் சாப்பிடும். பயப்படுறாங்க வரதுக்கு. நார்மல் தான். அதுதான் நார்மல் தான். நார்மல் ரேட்டு தாங்க எப்போது. ஏங்க போட்டு பார்த்தீங்கன்னா போட்டு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அனுப்புறான். 3 மீன் 4 மீன் தான் அப்படிது. அப்பனா போகும் விலையா தான் போகும். 10 பேர் 2 பேர் கேட்கறதுல 10 பேர் கேட்டா ஆகும் விலையா தான் போகும் மீன். அதனால வந்து ரேட்டு ஏறும் அதிகமா. மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. சங்கரா 400 ரூபா, எறா 300, வவால் 200, ஈச்ச 200, மத்தி 200. யாருடா அது வரல? கோலா 200, ஜிலேபி 100 ரூபா, கவலை 200 ரூபா, கோலா 200 ரூபா, ஐலா 300, காரப்படி 300. இதுல வெளியூர் மீனா இல்ல நம்ம சென்னை மீனா? சென்னை மீன் இல்லையே. வெளியூர் போட்டு 2 மாசம் இன்னொரு 7 நாள் ஆகுது. ஆந்திராவா கேரளாவா? அந்த பக்கம் கூட ஸ்டேதான். கர்நாடகா, பாம்பே இது வருது. அந்தமான் ரைட்ல வரும். மீன் ரேட்லாம் அதிகமா இருக்குதுண்ணே. அப்படியே டபுள் ஆயிடுச்சு. 100 ரூபா மீன் 100 ரூபா மீன் 200 ரூபா. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன் இல்ல. ஐஸ் மீன் சொல்றாங்க. பயப்படுறாங்க. மீனை பாக்குறீங்க அப்படி தெரியல. லைவா இருக்கு. இல்ல மீன் பிடி தலைகாலம் ஆயிடுச்சு. திருப்பி மீன்லாம் பிடிப்பாங்க போயிட்டு. புரியுறாங்க. அதனால ஐஸ் மீன் தான் இதெல்லாம் ஐஸ் போட்டு தான் வரும். நேற்று பிடிச்சிருப்பான்னு நீ காலைல வருது. 10 நாள் மீன் 15 நாள் மீன். அந்த மாதிரில பிளேட்ல வருது. 1 கிலோக்கு 70 ரூபா சார்ஜ். 3 ஹவருக்குள்ள இங்கே வந்து சேர்ந்துடும். ஐஸே போடக்கூடாது. தண்ணி மெல்ட் ஆகும். பிளேட்டு ஆவி அப்போ இருக்கும். இந்த ஐஸ் போடும். வியாபாரம் எப்போ நார்மலா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஒரே டைம் மீன் பிடி தலைகாலம்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுனா சாத்தியம் நல்லா இருக்கும். நாளைக்கு நல்லா இருக்கும். புதன் கிழமை 200 ரூபா விற்கிற.
நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பின்னாடி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானக்கா? எவ்வளோக்கா நண்டு? 500 ரூபாய். அது 400 ரூபாய். ரெண்டு நண்டுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இது ப்ளூ நண்டு, இது நார்மல் நண்டு. இது இந்த நண்டு தானாக்கா? கோலாலாம் எவ்வளோக்கா? போடல சீலா சீலை எவ்வளோக்கா? 200 ரூபாய். சங்கரா? சங்கரா 300 ரூபாய். சின்ன சங்கரா? அது 250 ரூபாய்க்கு 300 ரூபாய். ஏய் வாடாங்க. இதுக்குள்ள ஒரு மீன் இது. இது என்ன மீன் பாப்போமா? நல்லா கச்சி வச்சு இது சங்கரா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எவ்வளோக்கா? அதுவா? அதே ஜனங்க வாங்க மாட்டாங்க. 40 ரூபாய் கொடுக்குறாங்க, 10 ரூபாய் வச்சுக்கோ. அப்படியா? சும்மா உட்காந்து நீ எவ்வளவு நேரம் டிவி பார்க்க? நான் பார்த்துட்டு தேங்காய் பாறை மீன். தேங்காய் பாறை எவ்வளோக்கா? தேங்காய் பாறை கிலோவா? எத்தனை மீன் எவ்வளோ? 3 மீன். சீலாலாங்க? சீலா 400 ரூபாய். சில்லா போட்டா 4 வரும், பெருசா போட்டா 2 வரும். சீலா 400 ரூபாய். அது 250 ரூபாய் சின்ன. அதான் 380 ரூபாய் கொடுக்கலாம், 350 ரூபாய் போடுறாரு. விலையா சீலாவே பெருசு. இன்னைக்கு விலை கம்மியாக்கா? இந்த இல்லை மார்க்கெட்லேயே விலை கம்மி தானே? பரவாயில்ல, மீன் பிடிக்காத காலத்துல விலை அதிகமா தான் இருக்கு. ஆனா ஜனங்க இப்போ டிவில தான் சொல்றாங்க நிறைய நிறைய. நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும், கம்மியா தான் போகும். இன்னும் ஆமா தானக்கா? நேரில் வந்து பார்த்து தான் தெரியும். நேர்ல வந்து பார்த்து வாங்கணும் எது கம்மியா இருக்குன்னு. நிறைய பேர் இந்த நெட்லேயே வாங்கிடுறாங்களேக்கா? ஐயோ டிவில சொன்னாங்க, அவ்வளவு சொன்னாங்க. மீன்லாம் டெய்லியுமே வரும். 50 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் விற்கும். ஆமா, அதிர்ச்சியில் மக்கள் அப்படிலாம் போடுறாங்க. ஆமா, போட்டுட்டு போயிடுவாங்க. பெரிய போட்டுனா கம்மியா. அது எங்க தெரியுது? நியூஸ்ல போறாங்க, அதிர்ச்சியில் மக்கள் விலையை கேட்டு சங்கரா 500 ரூபாய் விற்கிறாங்க. அது விற்கிற இடத்துலயே போய் வாங்குறாங்க. இது 300 ரூபாய் விற்கிற இடத்துல வந்து வாங்க. மார்க்கெட்ல வந்து ஒரு கடைலாம் ஒரு கடை பார்த்துவாங்க. நல்ல பொருள் கம்மியா தொட்டு பார்த்து வாங்கிக்கல. அது வரை கொண்டு வந்து கொட்டிட்டு காசு பார்த்துக்கலாம் ஜனங்க. 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் நல்ல பொருளா வாங்கி போய் காசி மாட்டில் விற்கிறாங்க. 1000 ரூபாய் 1000 ரூபாய் போய் வாங்குறேன். 800 ரூபாய் தான் விற்கிறது. நல்ல பொருளை வந்து வாங்குவாங்க. ஆமாக்கா. மீன் பிடிக்க மாட்டாலும் தெரியுதுல, இருக்காங்க போறீங்க. கம்மியா கிடைக்கணும் அதே தான். எந்த மீனுக்கா ரொம்ப டிமாண்ட் இப்போ? வஞ்சரத்துக்கெல்லாம் டிமாண்டா இருக்குமே. ஏன்னா வஞ்சரம் டிமாண்டு, வவால் டிமாண்டு, கொடுவா, மீதி எல்லாம் இந்த சின்ன ஐட்டம் எல்லாமே வரும். சங்கரா இதெல்லாம் வந்துடும் ஃபைபர் போட்டு. கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் புது மீன் தான்பா. ஆனா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குங்க, அவ்வளவுதான்பா. 150 ரூபாய் விற்று கவலை 200 ரூபாய் விற்கிறாங்க. 2 மாசத்துக்கு மட்டும். ஆமா, செலவு நிறைய ஆகுது இல்ல. வண்டி 2 வண்டி 3 வண்டி மாறி வருது. தனித்தனியா வாங்கணும், மொத்தம் பல்காவும் வாங்க முடியாது. ஐஸ் காசு எல்லாம் எல்லாம் 10 10 ரூபாய் விற்பாங்க. அக்கா இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி பல்காவும் எடுக்கணும், தனித்தனியா தானே எடுக்கணும். ஆமா, தனித்தனியா தான் எடுக்கணும். பல்காலாம் போறோம். நன்றிக்கா. அக்கா உங்களுக்கு பிடிச்ச மீன் இருக்கா சாப்பிட்றதுக்கு? மீன்காரங்களுக்கு எல்லா மீனுமே தான் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சது சீலா. சீலா தான். முள்ளு கம்மி, ஒரே முள்ளு இருக்குங்களா? அது முள்ளுலாம் இருக்குல்ல சாப்பிடுறதுக்கு குழந்தைங்க. மீன்காரங்களுக்கான மீன் முள்ளு மீன் தானே? ஆமா, முள்ளு மீன் தான், கவலை மீன் தான். குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும், அதான் பிடிக்கும் நிறைய பேருக்கு. அப்ப சீலா மீன் சொல்றீங்க? சீலா குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம்ல, முள்ளு இல்லாத. சரி சரி. பசங்களுக்கு பிடிக்கிற மீன் அதான். சீலா, வவ்வாலு, வஞ்சிரம் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கலாம். சங்கரா ஃபர்ஸ்ட் சங்கரா தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. முள்ளு மீன் தான் டேஸ்ட் ஜாஸ்தி. ஆமா, முள்ளு மீன் தான் சாப்பிடணும். அதுதான் எப்பவுமே கொழுப்பு சத்து எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். சங்கரா எப்பவுமே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் சங்கரா தான் பிடிக்கும். சங்கரா எங்க வீட்டுல நாங்க மீன்கார பையன் தான். எங்க வீட்டுல எந்த மீனும் சாப்பிட மாட்டாங்க, சங்கரா மீன் மட்டும் தான் சாப்பிடுவோம். வஞ்சரம் இவ்வளவு பெருசு நேற்று வறுத்து வச்சா வஞ்சரம் ஒண்ணு கூட தொலை. எனக்கு ஏன் சங்கரா வரலன்னு கேட்கறாங்க. சங்கரா மீன் தான் நண்டு 1 கிலோ போட்டுருங்க. 1 கிலோ போட்டுக்கலாமா? 1 கிலோ நண்டு போட்டு தம்பி. நல்ல நண்டா பார்த்து போடுங்க.
அந்த கறி தான் நல்லா இருக்குமா? ஆனா அது கிலோ 500 ரூபாயா? இப்ப நண்டு எல்லாம் அண்ணா ஒண்ணு கொஞ்சம் அது கொஞ்சம் டேஸ்டா இருக்குமா வேற ஒண்ணு நல்லா கேட்டு மேலக்கு ஓடு மட்டும் வச்சு போட்டோம், அது கிளீன் தனியா ஆகாதா? சாயா அப்படின்னா விட மாட்டாரு அவரு கூட எனக்கு வேணாம். இல்ல இல்ல எனக்கு வேணாம். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். உனக்கு வேணுமாடா? அக்கா 50 ரூபா ஜிபே பண்றேன். கூட 2 போட விட்டுங்களா? இடம்லாம் கரெக்டா இருக்கணும். நீ ஓடிச்சு கிடையாது. நன்றிக்கா. 50 ரூபா ஜிபே பண்ணிட்டேன். ஒயிட் சைடா? எந்த நண்டுக்கா? ப்ளூ கலர் நண்டா? தும்ளி கிழங்கா தெளிவா இது வந்து ஹோட்டல் பாரு அதான் அஃபோர்டபுளா இருக்கும். அந்த பிரைஸ் மீனும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஆனா முள்ளு இருக்கும். பாருக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா சைடிஷ் மெயினா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ளூ கிராப் எக்ஸ்போர்ட் ஆயிடும். ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அந்த சைட்ல வரும். பொருள் தரமா இருக்கும். ரேட் ஆனா விலை அதிகம். 500 இப்போ 500 ரூபா போகுது. போன வாரம் 400 ரூபா அந்த ரேட் போச்சு. நார்மலா இருக்க டைம்ல நார்மலா அதான் 500 ரூபா தான் அது ஃபிக்ஸ்டு. அது சைஸ் வேரியேஷன்ஸை பொறுத்து ரேட் ஏறும் இறங்கும். அது நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அங்க ஃபிக்ஸ் பண்றது தான் நமக்கு. இது ஷீலா மில்க் ஷீலா பால் ஷீலான்னு வாங்க. இது ஷீலால நிறைய வெரைட்டி இருக்கு. இது பால் ஷீலா வெள்ளை ஷீலா அது ஒரு ரகம் சொல்லுவாங்க. ஆமா இதுக்கு அதிகமா நிறைய ரகம். ஆமா இது பால் ஷீலா அது ஒரு ஷீலா. இதெல்லாம் இப்போ 250 அது 400 ரூபாய். நார்மல் டைம்ல அது 200 ரூபாய் தான் விற்கும். இப்போ மீன் ஸ்ட்ரைக்குன்றதுனால அது கொஞ்சம் வேலை இருக்கும். பொருள் நல்லா இருக்கும். சங்கரா அது 250 இது 350மா? 250 350மா? ஓகே. சங்கரா நார்மலாவே ரேட் அதிகமா தான் இருக்கு. அப்படியே கம்மியா தான் இருக்கும். இப்ப வேலை கொஞ்சம் அதிகம். இந்த டைம்ல வந்து கொஞ்சம் வேலை மீன்லாம் பிடிக்கிறது கஷ்டம். பெரிய பெரிய லான்ச்சர் எல்லாம் போகாது. ஆமா லான்ச் ஃபைபர் போட். ஆமா இப்ப நார்மல் ஃபைபர் போட் மட்டும் தான் போவோம். அது கொஞ்சம் டிமாண்ட் தான். ஓகே வேற ஏதாவது வேணுமா? இதெல்லாம் வந்து நார்மல் பாருங்க. இதெல்லாம் வளர்ப்பு பண்ண யாராவது எல்லாமே பண்ண யாரா? எங்க இருந்து? இது பலவர்கட்டு வந்து வருது. பலவர்கட்ல இருந்து வரும். உங்களுக்கு கிலோ எவ்வளவு வரும்? கிலோ எவ்வளவு வரும்? 250 போடுவோம். உங்களுக்கு நீங்க வாங்குறதே கிலோ தானே? அவ்வளவுதான். இன்னும் 230 அந்த பாக்ஸ் ரேட். பாக்ஸ் 230 வரும். இந்த ஒரு பாக்ஸ் 80 ரூபாய் வச்சு போடுறாங்க. அவ்வளவுதான். ஹோல்சேல் ரேட் தானே போடுறாங்க. சீல 300 250 ரூபாய் கொடுக்குமா? இது 400 ரூபாய்மா? அதெல்லாம் ஏறி ஆயிட்டாங்க. பலா கட்லா ரோகு எல்லாம் ஏறி ஆயிட்டாங்க. அதே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நேத்து நைட்டு பிடிச்சது ஈவினிங். ஆமா அது நெல்லூர் மீன். ஆந்திரா நெல்லூர் மீன். பிடிச்சோடனே அப்படியே ஏற்றிட்டு வந்துடுவாங்க லாரியில. மீன்லாம் நல்லா லோக்கல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி தலைவா தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ப்ரோட்டீன் ரிச் இன் ப்ரோட்டீன். ஜிம்முக்கு போற இது வாங்கி சாப்பிடு. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. கொழுப்பே இருக்காது. வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே தான் இருக்கு. இதை வாங்குற அளவுக்கு காசு இருக்கா? இது ரேட்டு கம்மி தான் சென்னையில். இது பெரிய ஸ்டேஷன்றதுனால கொஞ்சம் ரேட் இருக்கும். ஆனா மற்ற ஊரை கம்பேர் பண்ணா இது ரேட்டு கம்மி தான் சென்னையில். இங்க விலை போகாது. ராட்சச மீன் இல்ல, டியூனா ஃபிஷ், சூரை மீன், அண்டர்டேக்கர் மீன் நல்லா இருக்கும். இந்த சிக்கன் போற 1 கிலோ 30 ரூபா. எந்த மீன் எடுத்தாலும் மீன் நண்டு யாரா
என்ன 1 கிலோ 900. முழுசா வாங்கினா எவ்வளோ வரும்? இல்லை மொத்தத்துல 900 5 கிலோ. நான் மேக்ஸ் மிஷின் ஓகேடா. சேதாப்பேட்டை மீன் மார்க்கெட் வந்தால் கோழி, மீன், காய்கறி, கருவாடு, மல்லிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். கரெக்டாக்கா? சும்மா எடுத்துட்டு வந்துட்டு எண்டா